பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, திரு அவையில் அணையாத தீபமாம் தவப்பேரும் தாழ்ச்சியும் நிறைந்த புனிதராம் திருச்சிலுவையை மிகவும் அன்பு செய்தவரான நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாருக்கு வணக்கத்தை முன்வைக்கின்ற இந்த நாளில் இதோ ஆராதனை டிவி என்கிற வலையொளிதளம் வழியாக புனிதரின் திருச்சுரூபம் நம் கண்களுக்கு முன்பாக நம் இல்லம் தேடி நம் உள்ளத்தில் வந்து நமக்காக பரிந்து பேசுகிற புனிதராக இதோ நம் முன் வீற்றிருக்கிற அந்த புனிதரிடம் நம்மையும் நம் இதயத்தை நிரப்பி இருக்கிற எல்லா வேண்டுதல்களையும், நம்மிடத்தில் ஜெப உதவிகள் கேட்ட பிள்ளைகளையும் நன்றி உணர்வோடும் வேண்டுதல் நிறைந்த உணர்வோடும் ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் பராக்குக்கு இடம் கொடுக்காமல் புனிதரின் கோடி அற்புதரின் அருள்வாக்கு புனிதரின் திருச்சுரூபத்தின் மீது நம்முடைய பார்வையை பதித்த பிள்ளைகளாக புனிதரின் திருச்சுரூபத்திற்கு முன்பாக இந்த நவநாள் ஜெபத்தை ஒப்பு கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம் சிறப்பு தேவைகளை புனிதரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து நம்மையே நாம் ஒப்புக்கொடுப்போம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம்
இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமேன். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னம் நம் இல்லத்தை உள்ளத்தை நிறைத்து நம்முடைய தேவைகளுக்கு இரக்கம் காட்டும்படியாக இதோ நம்மையே நாம் ஒப்புக்கொடுப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, தன் பிள்ளைகளின் வலிமையும் ஆற்றலுமாய் விளங்குகிறவர் தாம் தேர்ந்து கொண்ட பிள்ளைகளை, பிள்ளைகள் வாழ்வமைத்திருக்கிற இடத்தை எதிர்த்து எழும் எல்லா தீமைகளினின்றும் விடுவித்து தம் பிள்ளைகளை, பிள்ளைகளின் வாழ்வியல் இடத்தை, பணிபுரியும் சூழலை அழிவின் சக்திகளில் விட்டுவிடாமல் நிலைத்து நிற்கச் செய்கிறவர். இதோ ஆராதனை டிவி என்கிற வலையொளிதளம் வழியாக தங்கள் வாழ்வில் எதிர்கொண்டிருக்கிற எதிராளிகளின் திடீர் சூழ்ச்சிகள், தாக்குதல்கள் தங்களுக்கு அச்சுறுத்தலாய் பேரிடியாய் அமைந்திருக்கிறது என்று, தங்களுக்கு வந்திருக்கிற திடீர் நோய் எப்படி வந்தது, இதிலிருந்து எப்படி விடுதலை பெறப்போகிறோம் என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஆறுதல் தருகிற பிரசன்னமாக இதோ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஊடுருவ பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாளின் முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா வழியாக யூதா நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆகாசு அரசனுக்கு
நம்பிக்கை செய்தியை, அவனை வலிமைப்படுத்தும் செய்தியை, எதை கண்டும் மனம் கலங்காதே என்று உறுதிப்படுத்துகிற செய்தியை இறைவன் உரைப்பதாக நாம் வாசிக்க இருக்கிறோம். அண்டை நாடுகளான சிரியாவும் எப்ராயிம் என்று அழைக்கப்படுகிற வடநாடாம் இஸ்ரேலும் கைகோர்த்து கொண்டு தென்னாடாம் யூத நாட்டிற்கு எதிராக, ஆகாசு மன்னனுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி படையெடுத்து வரக்கூடிய அந்த யூதாவை ஆளுகிற ஆகாசு அரசனை, அவனது படைகளை நடுநடுங்கச் செய்வோம் என்று பயமுறுத்துகிற நிலையில் ஆகாசு கேட்காமலேயே, ஆண்டவருடைய உதவியை நாடாமலேயே, இதோ தன் பிள்ளைகள் படுகிற வேதனையை, அவர்களுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய நெருக்கடியை காண்கிற தெய்வமாக எசாயா வழியாக இப்படியாய் அவர் உரைக்கிறார். உங்களுக்கு எதிராக திட்டம் நிலைத்து நிற்காது. இதோ சிரியாவும் எப்ராயும் சேர்ந்து உனக்கு எதிராய் போட்டிருக்கிற அந்த சதித்திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது என்று ஆண்டவர் நம்பிக்கை செய்தியை, விடுதலை செய்தியை ஆகாசுக்கு இறைவாக்கினர் எசாயா வழியாக அறிவிப்பதை இன்றைக்கு நாம் கேட்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, அலைகளிக்கப்பட்ட அந்த ஆகாசு அரசன் எசாயாவின் வார்த்தையினால் ஆறுதல் பெறுகிற அற்புதமான செய்தியை கொடுக்கிற இன்றைய முதல் வாசகத்தை தொடர்ந்து இன்றைய திருப்பாடல் 48 கூட இறைவன் எப்படி அதிசயமான காரியங்களை செய்து வியக்கத்தக்க நிகழ்வுகளை முன்னிறுத்தி தன் பிள்ளைகளை எல்லா தீங்கிலிருந்தும், அவர்களை அசைத்து பார்க்கிற அலகையினுடைய எல்லா ஆரவாரங்களிலிருந்தும் காத்து நிற்கிறார். அவர்களை உறுதியாய் அடித்தளம் இடுகிறார். பிள்ளைகளை உறுதிப்படுத்துகிறார். உண்மையில் வாழ ஆசீர்வாதத்தினால் நிரம்ப அவர்களை தூண்டி வழிநடத்துகிறார் என்று இன்றைய திருப்பாடலும் நமக்கு அப்படியான ஆசீர்வாத செய்தியை கொடுக்கிறார். இதோ ஆண்டவரை உற்று நோக்குவோம். அதிசயங்களை செய்கிறவர், தன் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பொழுதும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறவர். பல நேரங்களில் இவருடைய அந்த வல்லமையை உணராத பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வு அவரை விட்டு வெகு தூரம் விலகி சென்றாலும் நம்முடைய மனமாற்றம் அடையாத வாழ்க்கையை குறித்து வேதனைப்படுகிறவர். இந்த நாளின் நற்செய்தியிலும் கூட பெத்சாயிதா, கொராசின், கப்பர்நகும் என்கிற நகரங்களுக்கு எதிரான இயேசுவினுடைய அந்த அவல குரல், என்னுடைய வார்த்தையை, என்னுடைய செயல்களை கண்டு மனமாறாத பிள்ளைகளாய் பாவத்தில் வாழ்கிறார்களே என்று அவர்களை நினைத்து இயேசு ஆதங்கப்படுகிற அந்த ஒரு கோபத்தில் ஐயோ கேடு என்று சபிக்கிற ஒரு வார்த்தை அல்ல, ஆற்றாமையின் உணர்வை இயேசு வெளிப்படுத்துகிற அந்த அற்புதமான அன்பு உணர்வை நற்செய்தி நம் கண்முன் கொண்டு வர இருக்கிறது. எனவே இந்த சிந்தனைகளின் பின்புலத்தில் இயேசுவை உற்று நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக, ஏன் இன்னும் அவருக்குரிய ஒரு வாழ்க்கையாக என் வாழ்க்கை மாறலை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறலை, எங்கள் குடும்பங்கள், சமூகங்கள் ஏன் இன்னும் இந்த இறைவனின் பேரன்பை உணராதபடிக்கு கல்லான இதயத்தோடு அவர்கள் பிடிவாத குணம் உள்ளவர்களாக, அப்படி வளைந்து கொடுக்க முடியாத அத்தன்மை உள்ளவர்களாக, வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறார்களே என்கிற இயேசுவின் வேதனையை நாமும் உள்ளத்தில் உணர்ந்து, ஏதோ தன் பிள்ளைகளுக்கு வலிமையாக ஆற்றலாக விளங்குகிற அந்த ஆண்டவரை, என் இறைவனே, என் ஆற்றலானவரே, என் வலிமையானவரே, என் கோட்டையும் அரணுமானவரே என்று அந்த திருப்பாடல் ஆசிரியரின் உணர்வோடு இந்த பாடல் வரிகளை பாடி
ஆண்டவருக்குள்ளே நாம் அபயம் காண்போம். அவருடைய பாதத்திலே நாம் சரணடைவோம். ஆண்டவரே, இந்நாற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடய வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். பிரியமான பிள்ளைகளே, துன்ப வேளையில், துயரமான தருணங்களில் ஏன்தான் இந்த நாள் எனக்கு அமைந்ததோ என்று எதிராளிகள் நம்மை சூழ்ந்து நிற்கிற போது, திடீர் இழப்புகளில் நாம் சோர்ந்து போகிற போது, என் மகளே, என் மகனே, உன்னை காக்கும் அரணாக, உனக்கு அடைக்கலமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற எந்த இயேசுவை, விடுதலை தருகிற ஆண்டவரை, நெருக்கடியில்லாத இடத்திற்கு நான் உன்னை அழைத்து சென்று உன்மேல் அன்பு கூர்வேன் என்று சொல்லுகிற இந்த ஆண்டவரின் வல்லமையான பிரசன்னத்திற்குள்ளே இந்த வார்த்தைகளை சொல்லி உள்ளூர உணர்ந்து இயேசுவின் பிரசன்னத்தினாலே, அந்தோனியாருடைய பரிந்துரையினாலே வலிமை பெறும்படியாக ஆண்டவரிடத்தில் நம்முடைய உள்ளத்தை உயர்த்துவோம். பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நேரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தார். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். புனித அந்தோனியார் சோர்ந்து போன நேரமெல்லாம், துவண்டு போன நேரமெல்லாம், ஏன் எனக்கு இந்த தடை, ஏன் எனக்கு இந்த ஒரு வியாதி, ஏன் இப்படியாய் நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன், ஏன் இப்படியான கீழ்த்தரமான சாதாரண பணிகளில் மட்டுமே நான் அமர்த்தப்படுகிறேன். உள்ளம் நொறுங்குண்ட வேளையில் இதோ வலிமையை கச்சையாய், அவருக்கு வலிமையும் நலமும் தந்தவராய் இதோ நம் முன்பாக வீற்றிருக்கிற அதே ஆண்டவர் புனித அந்தோனியாருக்கு தீமைக்கு எதிராக
அலகைக்கு எதிராக, சாத்தானுக்கு எதிராக கற்பாறை போன்ற வலிமையான உள்ளத்தை கொடுத்தவர். இதோ இந்த நாளில் நமக்கும் அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை, யாரை இந்த ஜெப வேளையில் ஒப்புக் கொடுக்கிறோமோ அந்த பிள்ளைகளுக்கு உண்மையான மன உறுதியை, துணிச்சலை கொடுக்கும்படியாக இந்த வல்ல தெய்வத்திட இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் பாடி புகழ்வோம். வலிமையை கச்சையாய் அணிந்தவர் அவரே. வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. வலிமையை கச்சையா அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. இந்த கற்பாறை ஆண்டவர் வாழ்க. Thank you, Jesus. இந்த கற்பாறை ஆண்டவர் வாழ்க. எந்நாளும் என் மீட்பர் புகழ்தனை பெறுக. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். பிரியமானவர்களே, நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். உனக்கெதிராய் போர் தொடுத்து நிற்கிற சிரியாவின் ரட்சின், வடநாட்டின் ரமாலியாவின் மகன், இவர்களின் கடும் சினத்தை கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொள்ளிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். யூதா நாடே, நான் தேர்ந்து கொண்ட பிள்ளைகள் வாழ்கிற தேசமே, இதோ உனக்கெதிராய் படையெடுத்து நிற்கிற இரு நாட்டினரையும் நடுநடுங்கச் செய்வேன் என்று ஆறுதல் மொழி வழங்கும் இதே ஆண்டவர்தான். இதோ அவரை உற்று நோக்கி தங்களுடைய வாழ்வில் பேராபத்தாய் எழுந்திருக்கிற, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிக்கலாய் வந்திருக்கிற, இதற்கு விடுதலையே இல்லையா, ஒரு மனமாற்றம் கிடைக்காதா, வாழ்க்கையிலே ஒரு நல்ல காரியம் அமையாதா என்று கண்ணீரோடு நிற்கிற எதிராளிகளின் சூழ்ச்சிகளை பார்த்து, உங்களுக்கு எதிராக ஏவி விடப்பட்டிருக்கிற பில்லி சூனிய கட்டுகளை பார்த்து கலங்கி நிற்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகனுக்கும் இதோ ஆண்டவர் தருகிற செய்தி அதுதான். கலங்காதே. உன்னை எதிர்த்து நிற்கிறவர்களை, உனக்கு எதிராக ஏவி விடப்பட்டிருக்கிற சக்திகளை கதிகலங்கச் செய்வோம், நடுநடுங்கச் செய்வோம் என்று ஆண்டவர் இன்றைக்கு தன்னுடைய பேரன்பை வெளிப்படுத்துகிறவராக நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அந்த ஆண்டவரின் பிரசன்னத்தை, உறுதியை பெற்றுக்கொண்ட கற்பாரையும்
கோட்டையுமாக அவரின் வாழ்க்கையில் இருக்கிறார் என்கிற ஆழமான நம்பிக்கையோடு அவருடைய பெயரால் ஆயிரம் ஆயிரம் அற்புதங்களை அன்றும் இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கிற நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ உமது திரு பிரசன்னத்தில் உம் பேரன்பை நினைந்து உருகி நிற்கிற பிள்ளைகளாக உம்முடைய பேரன்பை நிறைவாய் தன் வாழ்க்கையில் சுவைத்தவரா, அந்த பேரன்பின் பெருக்கிலிருந்து பரிவிரக்க செயல்பாடுகளை பலரோடும் புதுமைகள் வழியாக பகிர்ந்தவரா, பகிர்ந்து கொண்டிருக்கிறவரா, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் பெயரால் உம் திருமுன் நாங்கள் இந்த நாளில் கூடி வர இதோ ஆராதனை டிவி எனும் அற்புதமான வலையொலிதளம் வழியாக எங்களை கூட்டிச் சேர்த்திருக்கிறவரே, நன்றி அப்பா. நல்லவரே, நீதியோடு செயல்படுகிறவர் உம் பிள்ளைகளை, உம் பிள்ளைகளின் வாழ்வியல் இடத்தை எதிர்த்து நிற்கிற எல்லா தீமையின் பொல்லாப்பின் பிடிகளிலிருந்து அழிவின் சக்திகளிலிருந்து விடுவித்து உம் பிள்ளைகளை நிலைத்து நிற்கச் செய்திருக்கிற தெய்வம், நன்றி அப்பா. நல்லவரே, நாங்கள் கடந்து வந்த இந்த நாட்களில் எங்கள் கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி கஷ்டங்களில் நான் உன்னோடு கூட சுமக்கிறேன் என்று ஆறுதல் மொழி தந்து அந்தோணியார் வழியாக எல்லா வகையான பயங்களிலிருந்தும் நோய் நொடிகளின் தாக்குதல்களிலிருந்தும் கடன் தொல்லைகளிலிருந்தும் அவமானங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறும்படியா எங்களை உயர்த்தி இருக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ தருணங்கள் கதிகலங்க நின்ற அந்த நேரங்களில் எல்லாம் உடைய வல்லமையான வார்த்தை, உடைய வாஞ்சையுள்ள இந்த பிரசன்னம் அந்தோணியார் வழியாக எங்களை ஊடுருவி செல்லும்படியாய், எங்கள் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளின் வாழ்க்கைக்குள்ளே ஊடுருவும்படியாய் சென்று எங்களை எதிர்த்து நின்ற சக்திகளுக்கு எங்கள் சார்பாக நீர் போரிட்டு எங்களுக்கு அமைதியை கொடுத்திருக்கிறேன், எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன், எங்களுக்கு நல்ல பாதையை காட்டியிருக்கிறேன், முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறேன், நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன். எங்களை குறித்து நாங்களே நல்லவர்களாக சிறந்தவர்களாக எண்ணும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன். நன்றி அப்பா. இந்த நாளிலும் உடைய பேரன்பின் பெருக்கை தோவும் திருமகனினுடைய அற்புதமான வார்த்தைகளிலே எங்கள் ஒவ்வொருவரை குறித்தும், நாங்கள் வாழுகிற எங்களுடைய தேசத்தை குறித்தும், எங்களுடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை குறித்தும் அற்புதமான ஏக்கத்தை நீர் கொண்டிருக்கிறீர் என்பதை இயேசு வழியாகவே இன்றைக்கு நீர் வெளிப்படுத்துகிறேன். ஆம் தகப்பனே, உடைய வல்ல செயல்களை கண்டும் உடைய வாழ்வு தருகிற வார்த்தைகளை கேட்டும் மனம் திரும்பாத ஏனோ தானோ என்று உலக போக்கிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருந்த இறை அரசு நெருங்கி விட்டது என்பதை உணராத பிள்ளைகளாக உலகத்தோடு உலகமாக ஒட்டி கொண்டு வாழ்ந்த கெராசி நகருக்கு எதிராக, பெத்சாயிதா நகருக்கு எதிராக, கப்பர்நாகும் நகருக்கு எதிராக உம் திருமகன் உதிர்த்த அந்த சாப வார்த்தைகளை இதோ எங்களுக்கும் இந்த நாளிலே எச்சரிக்கை வார்த்தைகளாக நீர் வெளிப்படுத்துகிறீர். ஆண்டவரே, உம் பிள்ளைகள் உடைய பிரசன்னத்திலே வாழ்வை பெற வேண்டும், அதையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏங்குகிற தெய்வம் நீர். தோமை உணராத பிள்ளைகளாக நீர் எங்கள் மத்தியிலே வாழ்கிறீர், எங்கள் மத்தியிலே நீ ஜீவித்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய ஜீவியத்திற்கு எதிராக எழுகிற எல்லா தீமையின் அந்தகார சக்திகளின் கட்டுக்களையும் உடைத்து போடுகிறீர் என்பதை உணராத பிள்ளைகளாக, மழுங்கின உள்ளம் கொண்ட பிள்ளைகளாக, உமக்கு செவி கொடுக்க மறுத்து நிற்கிற பிள்ளைகளாக, உமக்குரிய வாழ்க்கையை வாழாத இன்றும் நடைபிணமாக வாழ்கிற, உம்மை விட்டு வெகு தூரம் விலகி நிற்கிற பிள்ளைகளை குறித்து அன்றைக்கு வெளிப்படுத்தின அதே ஒரு ஏக்க மொழியை
அதே ஒரு வாஞ்சை மொழியை ஆண்டவரே எங்களை பார்த்தும் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறீரே. உடைய பேரன்பை உணர முடியாதபடிக்கு, உடைய பரிவிரக்கத்தின் ஆற்றலை உணர்ந்து உமக்குரிய பிள்ளைகளாய் தங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாதபடிக்கு பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிற, சாப கட்டுக்களினாலே பிணைக்கப்பட்டிருக்கிற, நடைபிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடைய விடுதலையின் பார்வைக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலாவது உடைய அன்பை உணர்ந்து கொள்ளுகிற, உடைய இரக்கத்தை உள்ளத்திலே நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பொழுதாய் அமையாதா என்று கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிற புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு தங்கள் மன குமுறல்களை, கவலைகளை, கண்ணீரை, தங்களை பாடாய் படுத்தி கொண்டிருக்கிற பல்வேறு மனபாரங்களை, ஆண்டவரே அழுத்தங்களை உம் திருமன்பாய் ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளை கனிவாய் கண்ணோக்கி பார். முடியலப்பா, முடியல, என்னால முடியவே இல்லை என்று சொல்லி அச்சுறுத்தலுக்கு உள்ளான பிள்ளைகளாக, ஆட்டம் காணுகிற பிள்ளைகளாக, கதி கலங்கி நிற்கிற பிள்ளைகளாக தங்கள் வாழ்வை குறித்து, தங்கள் குடும்பத்தை குறித்து, தங்களுடைய தொழில் காரியங்களை குறித்து, தங்களுடைய விவசாயத்தை குறித்து, தங்களுடைய கால்நடை வளர்ப்பை குறித்து ஆண்டவரே என்று நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக, தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து கலங்கி நிற்கிற, குழந்தை பேறு பெற முடியாத, இன்னும் பல்வேறு வகையான தடைகளோடு போராடுகிற, நல்ல வேலை வாய்ப்புக்காக ஏங்கி நிற்கிற, வெளிநாட்டிலே பாதுகாப்பில்லாத சூழலில் வாழ்கிற தங்கள் பிள்ளைகளை நினைத்து மனம் கலங்கி நிற்கிற, கதிகலங்கி போயிருக்கிற உன் பிள்ளைகளை பாருங்கப்பா. இயேசுவே, இரக்கத்தின் ஆண்டவரே, இதோ ஆகாசு கேட்காமலேயே அவன் அயோக்கியனாக, இரட்டை வேடமுள்ளவனாக, யாவே கடவுளை விட்டு விலகி நின்றவனாக இருந்தாலும் கூட நீர் தேர்ந்து கொண்ட ஜனங்களை ஆளுகிற அரசன் என்பதற்காக அவன் கேட்காமலேயே அவனுக்காக இறங்கி சென்று இறைவாக்கினர் எசாயா வழியாக நீ அமைதியாயிரு, பயப்படாதே, உனக்கு எதிராக நிற்பவர்களை நாங்கள் நிர்மூலமாக்குவோம் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவரே, இந்த நாளிலும் தங்களுடைய குடும்ப அமைதிக்கு எதிராக, தங்களுடைய பாதுகாப்புக்கு எதிராக, தங்களுடைய உயர்வுக்கு எதிராக, தங்களுடைய உடல் நலத்திற்கு எதிராக, தங்களுடைய மன மகிழ்ச்சிக்கு எதிராக, தங்களுடைய சமூக பாதுகாப்புக்கு எதிராக, தங்களுடைய ஒற்றுமையான வாழ்வுக்கு எதிராக இதோ அணி அணியாய் எதிராய் போர் தொடுத்து நிற்கிற எல்லா சக்திகளுக்கு முன்பாக இயேசுவே வல்லமையின் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே விடுதலையாய் வந்து இதோ இந்த எதிர்த்து நிற்கிற சக்திகளை நிர்மூலமாக்கும் என்று ஒப்புக் கொடுக்கிற உன் பிள்ளைகளுக்குள்ளே நீர் வல்லமையாய் இறங்கி செயல்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்குள்ளே உடைய வல்லமை பாய்ந்தோடுவதற்காய் நன்றி. எதை குறித்து உடைய பிள்ளைகள் மனம் கலங்கி நிற்கிறார்களோ இந்த கலக்கத்தை நீக்கி உன் பிள்ளைகளின் வாழ்வுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு உன் பிள்ளைகள் விரும்பி எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதம், இந்த குழந்தை பேரு, அந்த ஒரு பலன், அந்த ஒரு பதவி உயர்வு, அந்த ஒரு மன அமைதி, நல்ல ஒரு மழை, ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நீண்ட நாட்களாய் தடைபட்டு நிற்கிறது கலங்கி நிற்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளின் உள்ளத்தை இல்லத்தை நிரப்பும்படியாய் நீ செய்ய போகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி கூறுகிறோம். அந்தோணியாரின் பெயரால் ஆண்டவரிடத்திலே வந்து மனதுருகி வேண்டுகிற எனக்கு நிச்சயமாய் சுகம் உண்டு, விடுதலை உண்டு, என் பிள்ளைக்கு அமைதி உண்டு, என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும், பிள்ளையினுடைய ஜெபங்களுக்குரியவர்களின் வாழ்க்கைக்குள்ளும் நீர் வந்து அமர்ந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தி உன் பிள்ளைகளுக்கு எதிரானவற்றை நீரை நொறுக்கி நிர்மூலமாக்கி உன் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து அமைதியை ஆசீரை கொடுத்து வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். வருள் அடையாளத்தை தாழ்ந்த பணிந்த ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக.
புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்க யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றோமே உண்டாக இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கருணை மழையென இதயம் இறங்கிட ஆக்கும் தேவனிங்கே, பேரன்பின் வழியிலே அன்பின் வழியில் காத்திருக்கும் தேவனிங்கே. அன்பாள் பிறந்தோம், அன்பாள் வளர்ந்தோம், அன்பாள் வாழ்வடைந்தோம். அவர் அன்பின் வழியினில் அன்பின் மொழியில் நாம் அன்பை கொண்டாடுவோம்.
இரு கரம் நீட்டி இறைவன் அழைக்கின்றார். இரு கரம் நீட்டி இறைவன் அழைக்கின்றார். அவர் திருமுக தரிசனம் திறந்திடும் இதயம் திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே இறைவனிலே இணைந்திடும் நேரம் இது. இறையருளே இதயத்திலே எழுந்திடும் வேளை இது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்தவர்களே, இயேசுவின் வல்லமையை, இயேசுவில் வெளிப்பட்ட வாழ்வை ஆழமாக உணர்ந்தவராம். அந்த வாழ்வையே நாமும் வாழ தன் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் நமக்காக ஜெபிக்கின்றவராம். நம் பாதுகாவலர் புனித அந்தோணியாருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த நாளில் இதோ புனிதரின் வழியாய் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறவும், புனிதரின் பரிந்துரைக்குள்ளே நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த நாளில் யாருக்காக இந்த திருப்பலி கருத்து ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அந்த கருத்துகளுக்குரிய நபர்கள் ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிற சிறப்பான இந்த திருப்பலியில் இதோ இந்த ஆசிரை நாம் பெறுவதற்கு தங்களையே அர்ப்பணித்து கொண்டிருக்கிற ஆராதனை டிவியினுடைய அன்பர்கள் ஒவ்வொருவருக்காகவும், பணியாளர்களின் தேவைகளுக்காகவும், இதை தாங்கி பிடிக்கும் நன்மனம் கொண்டோரின் உபகாரிகளின் தேவைகளுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குறிப்பாக நம்மை குறித்து ஆண்டவருக்குள் இருக்கிற, கடவுளுக்குள் இருக்கிற அந்த உண்மையான ஏக்கத்தை உணராத பிள்ளைகளாக, உணர விரும்பாத பிள்ளைகளாக, உணர்ந்தாலும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்பாத பாவத்திலேயே வாழ்கிற, இந்த உலகத்திற்கு பின்னால் ஓடுகிற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. உங்களிடம் விசுவாசம் இல்லாவிடில் நீங்கள் நிலை பெற்றிருக்க மாட்டீர்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 9 முடிய. உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரெட்சின் என்னும் சிறிய நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமற் போயிற்று. சிரியா இப்ராஹிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெரும் காற்றினால் காட்டு மரங்கள் அலையுதிர் கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி, நீ உன் மகன் சயார்சீவை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணானின் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். ரெட்சின் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோர் கடும் சினத்தை கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் 2 கொல்லிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா இப்ராஹிமோடு ரமலியாவின் மகனோடும் உனக்கு எதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தனியேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு நகரின் தலைவன் ரெட்சின் இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். இப்ராஹிமின் தலைநகர் சமாரியா நகரின் தலைவன் ரமலியான் மகன் உங்களுக்கு நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்திருக்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 48. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலை வடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து
தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். இதோ அரசன் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறு கால பெண் போல் அவர்கள் துடித்தனர். தர்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் நீர் தகர்த்திருக்கின்றேன். பெண்களைப் போல் அவர்கள் துடித்தனர். தர்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் தகர்த்திருக்கின்றேன். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 11 20 தொடங்கி 24 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறி இருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகூமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில்
உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, குருவிடத்தில் நீண்ட நாட்கள் பயிற்சி எடுத்த சீடர்கள் அவர் முன்பாக வந்து, நாங்கள் புனிதம் அடைய விரும்புகிறோம், எனவே திருக்கோவில்களுக்கு திருப்பயணிகளாக சென்று கடவுளர்களை வணங்கி அங்குள்ள புண்ணிய நீர்நிலைகளில் நீராடி எங்களையே நாங்கள் புனிதமாக்கி கொள்ளப் போகிறோம். அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷம். திருக்கோவில்களுக்கு சென்று புண்ணிய நீர்நிலைகளில் நீராடி விட்டால் புனிதம் கிடைத்து விடுமா? கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த சீடர்கள் சொன்னார்கள். சரி, பயணத்திற்கு தயாராகுங்கள். அவர்களும் பயணத்திற்கு தயாராகி விடை பெறுகிற அந்த நேரத்தில் அந்த சீடர்களை அழைத்து குரு சொன்னார், ஆளுக்கு கையில் ஒரு பாகற்காயை கொடுத்து, நீங்கள் புண்ணிய நீர்நிலைகளில் நீராடுகிற போது இந்த பாகற்காயையும் நனைத்து மூழ்கும்படி செய்து எடுத்து வாருங்கள். ஆகட்டும் என்று சொல்லி எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாகற்காயை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். பல கோவில்களுக்கு சென்றார்கள். அந்த கோவில்களுக்குரிய புண்ணிய நீர்நிலைகளில் நீராடினார்கள். குரு சொன்னபடி மறக்காம பாகற்காயை நல்லா மூழ்கும்படி செய்து ஒவ்வொரு கோவிலாக போயிட்டு பல நாட்களுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் குருவிடத்தில் வருகிறார்கள். இப்போ குரு அவர்களை பார்த்து கேட்டாராம், என்னப்பா எல்லாம் புனிதமாகி விட்டீர்களா? அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். நீங்கள் கொண்டு போன பாகற்காய் நான் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை கசப்பு தன்மை உடையது. இப்போ நீங்கள் பல புண்ணிய நீர்நிலைகளில் அவற்றையும் நீராடும்படி செய்து அந்த நீர்நிலைகளில் நல்லா மூழ்கி அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த கசப்பெல்லாம் மாறி அது இனிப்பாக மாறி இருக்கும், சுவையுள்ளதாக மாறி இருக்கும். இப்போ நீங்கள் அதை நீங்கள் சுவைத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார். இப்போ ஒரு சீடர் எடுத்து வாயில் வச்ச உடனே, ஏ அப்பா, கசப்பு கொஞ்சம் கூட மாறலை அப்படின்னு சொல்லி விகாரமாக முகத்தை வைத்து கொண்டு சொன்னார். அன்புக்குரியவர்களே, எத்தனை புண்ணிய நீர்நிலைகளில் நீராடினாலும் புனிதம் என்பது வெளியிலிருந்து உள்ளே வருவது சாத்தியமே இல்லை. அதனால தான் நிக்கதேமுவோடு இயேசு பேசுகிற போது ஆவியில் பிறப்பு, தண்ணீரால் புது பிறப்பு என்று சொல்லுகிற போது ஒருவர் உள்ளிருந்து அந்த பிறப்பு நிலையை வெளிப்படுத்த வேண்டும். ஆன்மாவின் ஆழத்திலே நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற அந்த கடவுளின் சாயலை, நான் கடவுளின் மகன், கடவுளின் மகள் என்கிற அந்த உண்மையை உய்த்துணர்கிற போது, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்க முற்படுகிற போதுதான் நம் வாழ்க்கை புனித நிலை என்பதையே அடைகிறது. இயேசு தாம் வாழ்ந்த காலகட்டத்தில்
அதிகமாக அவர் சென்று போதித்த கலிலேய கடலை சுற்றி அமைந்திருக்கிற கொராசின், பெத்சாயிதா, கப்பர்நாகும், இந்த 3 நகரங்களில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பிரசன்னத்தை, தன்னிடமிருந்து புறப்பட்டு செல்லுகிற வாழ்வு தரும் வார்த்தைகளை, போதனைகளை, தன்னுடைய வல்ல செயல்களை, புதுமைகளை கண்ணார கண்டவர்கள். ஆனால் மனம் மாற்றம் என்கிற ஒன்றை அடைய விரும்பாதவர்களாக, ஒருபோதும் அதற்கு முயற்சியை எடுக்காதவர்களாக, மந்தமான ஒரு நிலையை வாழ்வாக்குகிற போது அவர்கள் மீதான ஆற்றாமையை இன்றைய இயேசுவினுடைய இந்த ஐயோ கேடு என்கிற வார்த்தை உணர்த்துவதாக பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஐயோ கேடு என்கிற வார்த்தை சாப மொழி என்பது மேலோட்டமாக பார்க்கிற போது, ஆனால் உண்மையில் நம்மை அன்பு செய்கிறவர்கள் நமக்கு சாபமே இடமாட்டாங்க. நிறைய இன்றைக்கு போதகர்கள் சொல்லிக்கொள்கிறவர்கள் நிறைய பேர் தங்களுக்கு ஆதாயமாக ஒன்றும் நடக்கலைனாக்க அப்படி இப்படின்னு சொல்லி சாபமெல்லாம் விடுற நிலைகளை பார்க்குறோம். பங்கு சாமியார்களை நிறைய பேர் அப்படியெல்லாம் சபிக்கிறாங்க. ஜெப வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட, துறவு வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட, ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டியவங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசக்கூடியதை நாம் கேட்டிருப்போம், அல்லது அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வந்திருக்கும். ஆனால் அன்புக்குரியவர்களே, இங்கு இயேசு வெளிப்படுத்தக்கூடிய இந்த 3 நகரங்களுக்கு எதிரான உணர்வு என்பது இது சாபம் அல்ல. இந்த நகரங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அழிந்து போகணும் என்பதல்ல கடவுளின் விருப்பம், இயேசுவின் விருப்பம். ஏன்னா இயேசு தன்னுடைய வருகையின் நோக்கமாகவே அவர் பதிவு செய்வது ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதையும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்தேன் என்பது. அப்ப ஏன் இயேசு இப்படி பேசுகிறார்? முதல் காரணம், இறைவனிடம் அதிக கொடைகளை பெற்று கொண்டவர்களிடம் அதிக பலன் எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நிறைய பேருக்கு இன்றைக்கு உலகத்தில் யார் கடவுள், எது கடவுளுடைய போதனை, கடவுளினுடைய குணாதிசயம் என்ன, அவருடைய பேரன்பு என்றால் என்ன, அவருடைய பேர் இரக்கம் என்றால் என்ன தெரியாமலேயே பல மனிதர்கள் பிறந்து வாழ்ந்து மறைந்து விடுகிறார். ஆனால் நமக்கு இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற உண்மை. இயேசு வாழ்ந்து நகர் நகராக சென்று போதித்த, சந்தித்த அந்த மக்களுக்கு இன்னும் அது கூடுதலாக வெளிப்படுத்தப்படுகிற வேளையில், அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்திற்கு கடவுளின் மகனே நம் மத்தியிலே வந்து உலா வருகிறாரே, தன்னுடைய வாழ்வு தரும் போதனைகளை கொடுக்கிறாரே, வல்ல செயல்களை செய்கிறாரே, கண்ணிருந்தும் குருடர்களாக, காதிருந்தும் கேட்க ஆர்வம் இல்லாதவர்களாக, கடின உள்ளத்தினராக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதைத்தான் இயேசு அங்கே வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அவர்தான் நமக்கு வழி, அவர்தான் நமக்கு உயிர், அவர்தான் நமக்கு வாழ்வு என்பதை அவர் வெளிப்படுத்துகிற அந்த போதனைகளில், அவர் ஆற்றுகிற வல்ல செயல்களில் நாம் கண்டுணர வேண்டும். இந்த பெத்சாயிதா, இந்த கொராசின், இந்த கப்பர்நாகும் நகர மக்கள் அதை கண்டுணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் கண்டுணரவில்லை, கண்டுணர விரும்பவில்லை. முதல் வாசகத்தில் கூட அதைத்தான் பார்க்கிறோம். இந்த தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாக யூத நாட்டில், தென்னாட்டில் வாழக்கூடியவர்களை அரசர், அந்த கடவுளின் இடத்தில் இருந்து ஆளக்கூடியவர் சுயநலத்துக்காக, பதவி வெறிக்காக தன் மகனையே பலியாக்குகிற, இரத்த காவு கொடுக்கிற ஒரு மோசமான ஒரு அரசன் தான் ஆகாசு அரசன். மனம் போன போக்கில் வாழ்ந்தான். தனக்கு எது மகிழ்ச்சி தருமோ அதை மட்டுமே அவன் செய்தான். கடவுளை பற்றி பயம் இல்லை, கடவுள் தன்னிடம் கொடுத்த மக்களை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஆனாலும் கூட பாருங்கள், அந்த மக்களுக்கு எதிராக அண்டை நாடுகளாக இருக்கிற சிரியாவும் எப்ராயிம் இஸ்ரேல் நாடும் இணைந்து போர் தொடுக்கிற போது ஆகாசு கடவுளிடத்தில் உதவி கேட்காமலேயே அவனுடைய பயத்தை அறிந்து, மக்களினுடைய அந்த கதிகலங்கி நிற்கிற நிலைகளை அறிந்து, கடவுள்
எசாயா இறைவாக்கினர் வழியாக அச்சம் போக்கும் ஒரு செய்தியை, அவர்களை வலிமைப்படுத்தும் ஒரு செய்தியை, என்னை நம்பி வாழ்கிற, என்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கிற உங்களை எவனும் அசைத்து கூட பார்க்க முடியாது. உங்களுக்கு எதிராக திரண்டு வருகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள், நிர்மூலமாக்கப்படுவார்கள், தோற்கடிக்கப்படுவார்கள். நீ பயப்படாதே, மனம் கலங்கி நிற்காதே, தைரியமாயிரு, அமைதியாயிரு என்று சொல்லி அவர்களை உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். கடவுளுடைய உள்ளம் அதுதான். கடவுளிடத்தில் கெட்ட எண்ணமே கிடையாது. நம்ம கூட வீட்டில் ஒரு சில நேரங்களில் நம்முடைய அம்மா அப்பா அல்லது நம்முடைய மீது அதிகமாக அன்பு வைத்தவர்கள் ஒருவேளை அவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாத ஒரு சில செயல்களை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம், நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம். சும்மா சொல்லுவாங்க, டே நீ நல்லாவே இருக்க மாட்டடா, நீ நாசமாக போயிடுவடி, வயிறறிஞ்சு சொல்கிறேன்டா, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது சாப மொழிகள் அல்ல. கண்டிப்பாக தன் பிள்ளைக்கு எதிராக உண்மையான தாய் தந்தை அவர்கள் உறவுகள் ஒருபோதும் அந்த சாப அழிந்து போகணும், கெட்டு போகணும் நினைக்கவே மாட்டாங்க. அது அவர்களினுடைய ஆற்றாமையினுடைய அந்த ஒரு உணர்வு. அப்போ நமக்கு அதிகமாக அந்த அன்பு கிடைத்திருக்கிறது, அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது, அந்த உடனிருப்பு கிடைத்திருக்கிறது. அந்த உடனிருப்புக்கு நாம் உதவியாக அல்லது அதற்கு ஏற்ற ஒரு பொறுப்புள்ள வாழ்க்கையை வாழாத போது அந்த வெறுப்புணர்வு என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. அதுதான் இங்கேயும் நற்செய்தியில் நாம் பார்க்கணும். அப்போ கடவுள் யாருக்கு அதிக அன்பை கொடுக்கிறாரோ, அதிக இரக்கத்தை கொடுக்கிறாரோ, அதிகமாய் கொடுக்கப்பட்டவரிடம் அதிகமாய் எதிர்பார்க்கப்படும். அப்போ நான் கடவுளுடைய அன்பை, அவருடைய ஆசீர்வாதத்தை அதிகமாய் பெற்றிருக்கிறேன் உணரணும். அந்தோனியார் உணர்ந்து கொண்டவர். அதனால தான் 36 வயசில் அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்பது உலகத்தை பொறுத்தளவில் அமைந்தாலும் அவர் கடவுள் என்னை அதிகமாய் அன்பு செய்கிறார். எந்த வியாதியை கொடுத்து நான் எதிர்பார்த்த ஒரு மறைசாட்சி மரணம் எனக்கு கிடைக்காவிட்டாலும் அவர் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திற்கு நான் என்றும் உண்மையுள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட பொறுப்புள்ள ஒரு மனிதராக, கடவுளினுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு மனிதராக புனித அந்தோனியாருடைய வாழ்வு அமைவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக இந்த இயேசுவினுடைய இந்த ஒரு சாப மொழி என்பது நாம் எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கூட இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அறியாமல் செய்த குற்றத்திற்கு எப்பயுமே யாரும் தண்டிக்கப்படுவதில்லை. ஆனால் ஆண்டவரின் போதனையை கேட்டும் அவருடைய வல்ல செயல்களை கண்களால் கண்டும் யார் ஒருவர் மனம் மாற விருப்பமில்லாது இருக்கிறார்களோ, கடவுள் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லையோ, அப்பதான் இந்த வேதனையில் வெடித்த சொற்களாக இந்த இயேசுவின் வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த 3 நகரங்கள் கொராசின், பெத்சாயிதா, கப்பர்நாகும், இந்த 3இல் உள்ளவர்கள் என்ன அவங்கள்ட்ட இருந்த ஒரு சிக்கலாக இயேசு பார்த்தது, அவங்க ஆண்டவரை கண்டிக்கலாம் இல்லை, இயேசுவை வெறுக்கலாம் இல்லை. அவர்கள் ரொம்ப அவர் போதிக்கிற போது அப்படியே மனமுவந்து கேட்குறாங்க, அப்படியே நல்லா மண்டையை ஆட்டுறாங்க, அப்படியா பார்க்குறாங்க. அந்த இறந்தவர்களை உயிர்த்தலை செய்கிற போது, அதே போல் நோயிலிருந்து விடுதலை தருகிற போது, பேயை விரட்டுகிற போது, ஆகா வல்ல போதகர், நல்ல போதகர், ஆகா ஓஹோ, அதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த நிலை என்பது அடுத்து தங்களுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு இட்டு சொல்ல வேண்டும். இயேசுவுக்குரிய பிள்ளைகளாக, கடவுளுக்குரிய பிள்ளைகளாக தங்கள் வாழ்க்கை மாறணுங்கிறதுல அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. அப்போ அதனால தான் இவங்க வெறுக்கவும் மாட்டேங்கிறாங்க, விரும்பி வந்து தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்குரிய ஒன்றாக, இறை அரசுக்குரிய ஒன்றாக, விண்ணரசு நெருங்கி விட்டது அப்படிங்கிறத தங்களுடைய மனமாற்றத்தினால இன்னும் வெளிப்படுத்தாத ஒரு மந்தமான வாழ்க்கையை வாழ்கிறாங்களே. அன்றைக்கு மட்டுமா? இன்றைக்கும் அப்படித்தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் வேளாங்கண்ணியில் போய் ஈஸ்டர் பூசையெல்லாம் பார்ப்போம் ஃபாதர், நாங்கள் வருஷம் தவறாமல் மாதா கோயிலுக்கு நடந்து போவோம் ஃபாதர், நான் பதுவாவில் இருக்கிற அந்தோனியார் கோயிலுக்கே நான் போயிட்டு வந்துட்டேன் ஃபாதர், நான் லூர்து மாதா கோயிலுக்கு பிரான்ஸ் தேசத்துக்கு போயிட்டு வந்தேன் ஃபாதர், பாத்திமாவில் மாதா காட்சி கொடுத்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன் ஃபாதர். இப்படியெல்லாம்
புதுமைகள் அல்லது புனிதர்களின் காட்சிகள், அன்னையின் காட்சிகள் அருளப்பட்டிருக்கிற புனிதர்களின் பெயரால் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு, பசிலிக்காக்களுக்கு, இப்படி புதுமை விளங்கும் தலங்களுக்கு சென்று வருவதை பெருமையாக சொல்லுகிறோம். அங்கெல்லாம் போகலாம், போக வேணான்னு யார் சொன்ன? ஆனால் உன் உள்ளம் என்கிற கோவிலில் வாழ்கிற கடவுளை நீ உணர்ந்திருக்கிறாயா? உன் இல்லத்தில் இருக்கிற திரு விவிலியத்தை எடுத்து வைத்து, இது எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவருக்கு உரியதாக மாறணும், முயற்சிகள் முன்னெடுக்கிறோமா? நம்முடைய வீட்டுக்கு அருகிலேயே பங்கு கோயில் இருக்கும், ஒரு கிளை பங்கு ஆலயம் இருக்கும், அங்கே ஜெபமாலை ஜெபிக்கப்படும், அங்கே அருட்பணியாளர் வந்து திருப்பலி நிறைவேற்றுவார். அங்கெல்லாம் போக மாட்டேன். இதென்ன கோயில்? அன்புக்குரியவர்களே, உள்ளமென்னும் கோவிலில் இருக்கிற அந்த ஆண்டவரை உணராத நீ எங்கோ தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு, ஒரு திருத்தலத்திற்கு நீண்ட பயணம் செய்து அதிக பணத்தை செலவு செய்து நீ செய்யக்கூடிய காரியம் படம் காட்டுறது. இந்த 3 நகரங்களில் இருக்கிற மனிதர்கள் அதைத்தான் செய்தார். இந்த உலகத்தோடும் உலக செல்வங்களோடும் புரண்டுகிட்டு இருந்தார். கடவுளுக்குரிய ஒரு வாழ்க்கை, மனமாற்றம், பாவத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்குள்ள வரணும், அந்த ஒரு ஏக்கமே இல்லாத அந்த மந்த நிலையுள்ள மழுங்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பிள்ளைகளை பார்த்து தான், விருப்பமும் இல்லாத, வெறுப்பையும் வெளிப்படுத்தாத அந்த மனிதர்களை பார்த்து தான் இயேசுவினுடைய ஆற்றாமை வார்த்தைகள் அப்படிப்பட்ட ஒரு வெடிப்பு நிலையோடு அங்கே உதிர்ப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கடவுள் தன் பிள்ளைகளை அன்பு செய்கிறார். தன் பிள்ளைகளுக்கு தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய வார்த்தை வழியாக, தன்னுடைய வல்ல செயல்கள் வழியாக என்று அதை நாம் உணர வேண்டும். அந்தோனியாரும் புதுமைக்கு பெயர் போனவர், புதுமை வள்ளல். இன்றைக்கு அதிகமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியிலும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை கடந்தும் அறியப்பட்டு இருக்கிற ஒரு புனிதர். ஆனால் எதுக்காக அவரை தேடுறோம்? புதுமை நடக்கணும், அதிசயம் நடக்கணும், நான் வேண்டது கிடைக்கணும். ஆனால் அந்தோனியார் வேண்டது என் வாழ்க்கையில் நடக்கணுங்கிறது எத்தனை பேருடைய ஏக்கமாக இருக்கிறது? பிரியமானவர்களே, நம்மை குறித்து அவருக்குள்ளேயே ஏக்கங்கள் இருக்கிறது. என்னுடைய வார்த்தை வழியாக, நான் ஆற்றுகிற வல்ல செயல்கள் வழியாக இந்த பிள்ளைகளின் ஆன்மாக்கள் இயேசுவுக்காக என்கிற அந்த நிலைக்கு உயர்த்தப்படணும். அதை நாம் உணர்ந்து கொள்ள, அதுதான் புனிதருக்கு சிறப்பான வணக்கத்தை செலுத்தக்கூடிய அந்த ஒரு நிலை. எனவே கடவுள் நம்மீது பேரன்பை பொழிகிறார், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார், நமக்கு வலிமையும் அரணுமாக இருக்கிறார். நம்முடைய அறிவுக்கு எட்டாத அரும் செயல்களை, வல்ல செயல்களை நாளும் பொழுதும் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த நொடிப்பொழுது இந்த ஒரு ஆராதனை வலையொலி தளத்தில் நீங்கள் ஆராதனை டிவியில் பங்கெடுக்கிறீங்க, இயேசுவின் வார்த்தையை கேட்குறீங்க, அந்தோனியாருக்கு முன்னாடி உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க, ஜெபிக்கிறீங்கன்னா அது கடவுளுடைய செயல். அதுதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அறிவு கெட்டாத வகையிலே அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிற அந்த ஆண்டவரின் பேரன்பை, பேரிரக்கத்தை உணர்ந்த பிள்ளைகளாக அந்தோனியார் விரும்புகிற ஒரு வாழ்க்கை மாற்றம், ஆண்டவர் இயேசுவுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நாட்டம் என்பது எங்களுக்குள்ளர வரணும். எங்களுடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளுக்குள்ளர வரணும். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொன்ன அந்த யோசுவாவை போல, அந்த தலைவர்களைப் போல நம்முடைய வாழ்வும் கடவுளுக்கு உரியதாக அமைவதற்கு புனிதரின் பரிந்துரையோடு இயேசுவிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். மனமாற்றத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதை புனித அந்தோனியாரை போல வார்த்தையை வாழ்வாக்கிட அருள் வேண்டுவோம். ஆமேன். வந்தேன் நொந்தன் இல்லம் நிறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா, உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் நிறைவா, இன்று
என்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்த இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையாம் எங்களின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர்களாகிய நாங்கள் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் உலகின் பல்வேறு பகுதிகளில் இதோ ஆராதனை டிவி என்கிற வழியொலி தளம் வழியாக உம் திருமுன் தங்களையே ஒப்பு கொடுத்து புனித அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறி தொடர்ந்து அவருடைய பரிந்துரை வழியாக உம்முடைய ஆசீரை, நீர் மட்டுமே தரக்கூடிய அமைதியை, விடுதலையை, மகிழ்ச்சியை முன்வைத்து தங்களை ஒப்பு கொடுக்கிறவும் பிள்ளைகளின் வேண்டுதல்கள். இந்த ஒரு ஆசிர்வாதம் எங்கள் உள்ளத்தை இல்லத்தை நிரப்ப தங்களையே அர்ப்பணித்து கொண்டிருக்கும் ஆராதனை டிவி அன்பர்களின் அந்த திருப்பணியை தாங்கும் நல்ல உள்ளங்களினுடைய வேண்டுதல்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாருக்காக இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோமோ அவர்தம் ஆன்மாவையும், எங்கள் குடும்பங்களில் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர், கோடி அற்புதர் புனித அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எமை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும்
நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் எமை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய அருள் கொடைகளை பெற்று கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதா அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதம் காண விளைவோரே, அந்தோனியாரிடம் வாருங்களே. அற்புதம் காண விளைவோரே, அந்தோனியாரிடம் வாருங்களே. வாருங்களே, வாருங்களே, அந்தோனியார் புகழ் பாடுங்களே. வாருங்களே, வாருங்களே, அந்தோனியார் புகழ் பாடுங்களே. அற்புதம் காண விளைவோரே, அந்தோனியாரிடம் வாருங்களே. நம் அந்தோனியாரிடம் வாருங்களே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.